சென்னையில் இன்று காலை முதல் வெயில் கொளுத்தி வந்த சூழலில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்க காணலாம். வணக்கம் ஜெயலானி, இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. இன்று காலை முதலாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கடினமான வெயில் என்பது காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது சென்னை முழுவதுமாகவே பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. இன்னும் குறிப்பாக பார்த்தோமே என்றால் காற்றின் வேகம் என்பதும் இன்று சற்று அதிகமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்திய கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்திற்கு அடுத்த 5 நாட்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கமும் மழையின் தாக்கமும் என்பது மாறி மாறி நிகழ்ந்து வந்தது. குறிப்பாக கடந்த வாரங்களில் வெயிலின் தாக்கம் என்பது 100 டிகிரியை கடந்து இருந்தக்கூடிய நிலையில் 2 தினங்களுக்கு முன்பாக கடுமையான மழை என்பதும் நீடித்தது. இந்த நிலையில் தற்போது இன்றைய காலை முழுவதுமாக வெயிலின் தாக்கம் என்பது கடுமையாக இருந்த நிலையில் தற்போது மழை என்பது பொழிந்து வருவதன் காரணமாக வாகன ஓட்டிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். இது ஒருபுறம் என்றால் இன்றுதான் பள்ளி கல்லூரிகள் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக திடீர் மழையின் காரணமாக பள்ளி கல்லூரி முடிந்து வீடு திரும்பக்கூடியவர்கள் தற்போது சிரமத்தில் சிக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு 4 மணி அளவில் பள்ளிகள் என்பது முடிந்திருக்கும். இந்த நிலையில் பள்ளி முடிந்து தொலைதூரத்தில் பயணிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் பேருந்து நிறுத்தங்களிலேயே தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய நிலை என்பதும் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் பகுதியை பொறுத்தவரை பார்த்தோமே என்றால் காற்றின் வேகம் என்பது சற்று அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பது போன்று கடலோர பகுதிகளில் 45 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் என்பது இருக்கக்கூடும் என்பது போன்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருந்தது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் நகர்ப்புற பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்பது போன்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் தற்போது திடீரென மழை பெய்து வருவதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அங்கங்கே தஞ்சமடைந்திருக்கக்கூடிய நிலை என்பதும் காணப்பட்டு வருகிறது. இது ஒருபுறம் என்றால் பொதுமக்களும் பணி முடிந்து வீடு திரும்பக்கூடிய நிலை என்பதும் அந்த நேரம் என்பதன் காரணமாக 6 மணியாக இருப்பதன் காரணமாக தற்போது அந்த பொதுமக்களும் அங்கங்கே தஞ்சமடைந்திருக்கின்றனர். தற்போது வாகனங்களில் நனைந்தபடி பொதுமக்கள் தங்களது வாகனங்களை இயக்கி வருகிறார்கள். தற்போது காலையில் வெயில் வாட்டிவதற்கு வந்த நிலையில் தற்போது திடீர் மழையின் காரணமாக ஒரு புறம் இதமான சூழல் நிலை வந்தாலும் கூட திடீர் மழைக்கு தங்களது முன்னேற்பாடு எதுவும் செய்யாத காரணத்தினால் மழையில் நனைந்தபடியே பயணிக்கக்கூடிய சூழல் என்பது பொதுமக்களுக்கு நிலவி வருகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதிகள் நேரடியாகவே பார்த்தோமே என்றால் தெரியும், காற்றின் வேகமும் அதிகமாக இருக்கிறது. மழை பொழிவு என்பதும் கனமழையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போன்ற சூழலே காணப்பட்டு வருகிறது. மழை என்பது கடந்த அரை மணி நேரம் தொடர்ச்சியாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை மயிலாப்பூர், எழும்பூர், திருவல்லிக்கேணி, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி ஆகிய பகுதிகளிலும் மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.